திரு ஷானவாஸ், முறைகேடுகள் நடந்திருக்கு. அப்போது வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழலில் அதை முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு திரு சௌகத் அலி 2-3 நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகளை பட்டியல் போட்டார். இந்தியாவில் வக்பு வாரியம் மட்டுமில்லை, ஒவ்வொரு மக்களுக்குமான வாரியங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு துறைக்குமான வாரியங்கள் இருக்கிறது. இப்ப வக்பு வாரியத்தினுடைய எந்த தகவலும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்கிறாரு. வேற எந்த வாரியத்தினுடைய தகவலாவது உங்களுக்கு எனக்கு தெரியுமா? இந்த வாரியம் மட்டும் இல்லல்ல, அரசாங்கத்தினுடைய இந்த வாரியம் மட்டும் இல்லல்ல, எத்தனை வாரியங்கள் இருக்கிறது. அந்த வாரிய கூட்டங்களில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு கார்த்திகனுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அப்போ யாருக்கு அது தெரிய வேண்டுமோ அவர்களுக்கு அது தெரியும். யாருக்கு அந்த கோப்புகள் போகுமோ அவர்களுக்கு அந்த கோப்புகள் போகும். யாருக்கு அந்த கோப்புகள்ல இருந்து ஒரு விளக்கம் வேணுமோ அவங்க அந்த விளக்கத்தை கேட்டு பெறுவாங்க. இத ஊரெல்லாமா சொல்லிட்டு இருக்க முடியும் வக்பு வாரிய கூட்டத்துல என்னென்ன முடிவு எடுத்தோம்னு. அப்போ வக்பு வாரிய கூட்டம் என்பது அரசின் நடவடிக்கைக்கு உட்பட்டது. அதில் எடுக்கக்கூடிய ஜிஓ என்பது அது ஜிஓ தான், அது கவர்மெண்ட் ஆர்டர் தான். அதை அந்த சிஇஓ என்கிற பொறுப்பில் இருப்பவர் இன்னைக்கு தரேஷ் அகமது IAS இருக்கிறார். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருக்கு இல்லையா அரசாங்கத்துல, அந்த துறையை கவனிக்கக்கூடியவர் இங்க சிஇஓ இருக்கார். அப்போ ஒரு அரசு நிறுவனம் இது, ஒரு அரசு நிறுவனத்தை நீங்க ஏதோ ஒரு மாஃபியா கும்பல் போல சித்தரிப்பது என்பது பாஜகவினுடைய குரலுக்கு வலு சேர்க்கிறீங்க. அப்படி பதில் சொல்லட்டும், நேரம் குறைவா இருக்கு. முதல் சுற்றுலயே நிறைய நேரம் கொடுத்தேன் உங்களுக்கு. இல்ல கேளுங்க, நான் பேசி முடிச்சிடறேன். நீங்க கேட்ட நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் வக்பு வாரியத்தினுடைய பிரதிநிதியா இருந்து அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்ப நீங்க வக்பு வாரியம் போய் யாரோ ஆக்கிரமிக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அப்படி ஒரு அரசு நிறுவனம் போய் அப்படி செய்ய முடியுமா? முதல்ல சரி, அதுக்கு பதில் சொல்லட்டும். ஸ்ரீகாந்த் பதில் சொல்லட்டும். வக்பு சொத்துக்கள் தான் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய வேறு துறைகள் கையில இருக்குது. நீங்க ஸ்பென்சர் பிளாசாக்கு எதிரில் இருக்கக்கூடிய காயிதே மில்லத் கல்லூரி அரசு கல்லூரி, அந்த இடம் முழுக்க மதரசே ஆசம் என்கிற வக்ஃபுக்கு சொந்தமானது. டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா அரசினுடைய இன்னொரு துறையில அது பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. சாரணர் இயக்கத்தினுடைய தேசிய சாரணர் படையினுடைய அந்த படை செயல்பட்டு இருக்குது பீச் ரோட்ல. அந்த இடம் வக்ஃபு இடம். அங்க ஒரு தர்கா இருக்கு. ஷானவாஸ் பதில் சொல்லட்டும். இல்ல, நீங்க கேட்ட கேள்வி முக்கியமானதுதான். பிரசிடென்சி காலேஜ் வந்துச்சா? பிரசிடென்சி காலேஜ் வந்த பிறகு போய் 4 பேர் அடக்கிட்டாங்களாங்க. அப்ப என்ன பொருள்? அப்ப எத்தனையோ இப்படி அரசின் பிற துறைகளின் கீழ வக்ஃபு நிலங்கள் இருக்கும் போது வக்ஃபு வாரியம் போய் ஏங்க மத்தவங்க எடுத்து போய் எங்க இடம் சொல்ல போகுது? தேவை என்ன வந்துச்சு? ஓகே, வக்ஃபு வாரியமும் அரசின் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. ஒரு IAS அதிகாரி தானே அதுக்கு சிஇஓவா இருந்து கார்பரேஷன். அது ஒரு அரசு வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக அது செயல்படவே இல்லை. அரசு அதிகாரி தலைமையில் இருந்தாலும் முழுக்க ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய இனத்தில் கூட வஹாபிகள் கையில் மட்டும்தான் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. மற்ற மக்களோ ஏழைகளோ பிற இஸ்லாமிய குழுக்கள் மக்களோ போகவே முடியாது. இல்லை, இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் IAS அதிகாரி இருந்தாலும் நடக்கலைன்னா அப்புறம் திருப்பி மாவட்ட ஆட்சியரும் IAS அதிகாரி தானே, அவருக்கு அதிகாரம் கொடுக்க. அப்படி இல்லை, இப்போ அவர் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படுது. இப்போ அங்கே அவங்க டாமினேஷன் இருக்கு. அவங்க அந்த கூட்டத்தில் அவர் இல்லாமலே நடக்கும். நேரடி அதிகாரம் அங்கே ப்ராக்டிக்கல். முக்கியம் ஒரே ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். அக்கா ரொம்ப அழகாக பேசினாங்க. கோவில் நிலங்களை பற்றி சொன்னாங்க. இந்து கோவில் நிலம் கூட நம்ம இது செய்யணும்னு. இந்து கோவில் நிலங்கள் 47,000 ஏக்கர் காணா போயிருக்குன்னு இந்த ஆட்சி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அமைச்சரே கொடுத்த விளக்கம், இத்தனை ஏக்கர் நிலம் இருந்துச்சு, 47,000 ஏக்கர் காணாங்கிறாங்க. பஞ்சமி நிலங்கள் காணாம போகுது. ஆனா வக்ஃபு நிலங்கள் 2 மடங்கு ஆகுது. எப்படி ஆகுது? பஞ்சமி நிலங்கள் SC ST மக்களை பத்தி அவ்வளவு பேசுறீங்களே, எங்க போச்சு SC ST மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு நீங்க குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோங்கிறீங்க. அவங்க நிலத்தெல்லாம் நீங்க கட்டடம் கட்டிடுறீங்க. ஒவ்வொரு சுற்றுலயும் நேரம் அதிகமா கொடுக்க முடியாது. ஓகே, பதில் சொல்லட்டும். அதாவது முக்கியமான செய்தி என்னன்னா, கோயில் நிலங்கள்ல ஏறத்தாழ 3000 ஏக்கர் நிலத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு மீட்டிருக்கு. ஆக்கிரமிப்புகள்ல இருந்து மீட்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஆக்கிரமிப்பாளர்கள் யாரு பட்டியல்லாம் இருக்கு, போய் பாருங்க. யாருங்க யார் ஆக்கிரமிச்சிருந்தாங்க? ஆக்கிரமிப்பாளர் பட்டியலை ஏன் கொடுக்கவில்லை? ஏன் கொடுக்கல? பட்டியல்லாம் பேப்பர்ல ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க இந்த அறநிலையத்துறையில போய் கேளுங்க, பட்டியல் கிடைக்கும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த பட்டியல்லாம் இங்க சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. ஏன் வெளிப்படையில இல்ல இருக்கு, நீங்க போய் வாங்கி பாருங்க. உங்க பொய்க்கு அது பயன்படாது தம்பி, உங்க பொய்க்கு அது பயன்படாது. ஆனா எல்லாமே மாற்று மதத்தினரால ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அதான் உண்மை. பொறுத்த வரைக்கும் கார்த்திக்,
முடிக்கணும். மன்னிக்கணும். இதுல மீட்கப்பட்டது பெரும்பாலும், நான் பேரெல்லாம் சொன்னா நீங்க பயந்துருவீங்க, ஏன்டா இந்த கேள்வியை கேட்டோன்னு. பெரும்பாலும் இந்துக்கள் மிக பெரிய இடத்துல இருக்கிறவங்க, இதுதான் நீங்க சொல்ற பொய்க்கா. சார்ந்தவங்க. இதுதான் தீகாவோட உண்மை முகம். தீகாவோட உண்மை முகத்தை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. இப்படிதான் தீகா செயல்படுது, இப்படிதான் நீங்க செயல்படுறீங்க. விவாதம் என்ன பொருள்ல இருக்கோ முதல்ல அதை பத்தி பேசுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா வேற எதையாவது. நீங்க பாஜகவை குறிப்பிட்டீங்க, பாஜக முகம் நீங்க, நான் தீகா முகம் காட்டணும் இல்ல. நீங்க பாஜக முகத்தை தோல் உரிக்கும் போது நான் தீகா முகத்தின் தோல் உரிக்க வேண்டாமா? ஆமாங்க, ஏன்னா இதை செய்யற ஆட்சி பாஜக ஆட்சி. அந்த முகத்தை தோலுரிக்க வேண்டியது எங்க கடமை. இந்த கருத்தை சொல்றது எல்லாருக்கும் இருக்கிற உரிமை. அதுக்கு வந்து நீங்க திராவிட இந்து கோயில் ஆக்கிரமிப்பாளரை காப்பாற்ற வேண்டியது தீகாவின் கடமை. இந்து கோவில்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களை காப்பாற்றுவது உங்கள் கடமை. அவங்க முடிக்கட்டும். இந்து கோயில்களை ஆக்கிரமிச்சவங்க பட்டியல் வந்து, இந்து கோயில்களை ஆக்கிரமிச்சவங்க பட்டியலை அறநிலையத்துறை வெளியிட்டிருக்கு. சிகாமணிகள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க, உங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, போய் பாருங்க. ஒரே ஒரு கருத்து தான் சொல்றேன். என்னுடைய முடிவுரை என்னன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் நன்மை செய்யாது, துரோகம் தான் செய்யும். வாக்களிக்காத மக்களை நீங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, 40க்கு 40 நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டோம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளும் ஒன்றிய அதே மாதிரி வெறுப்பை காட்டி, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை காட்டி, அவங்களதான் எதிரின்னு காட்டி இந்த இந்துக்களை ஏமாத்துவது நீங்க இஸ்லாமியர்கள் மேல அன்பு காட்டி